சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். டிஎன்பிஎஸ்சி தேர்வுல தேர்ச்சி பெறுவதற்கு நீங்க தினமும் 12 மணி நேரம் படிக்கிறீங்களா அல்லது 4 மணி நேரம் படிக்கிறீங்களா? உங்கள பல பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க, பார்ட் டைம்ல படிக்கிறவங்களா இருப்பீங்க, ஃபுல் டைம்ல படிக்கிறவங்களா இருப்பீங்க, ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்களா இருப்பீங்க. இவங்களுக்கு எல்லாமே படிப்பதற்கு செலவிடும் நேரம் வேறுபட்டிருக்கும். ஒரு சில பேர் தினமும் 4 மணி நேரம் படிப்பீங்க, ஒரு சில பேருக்கு படிப்பதற்கு 8 மணி நேரம் இருக்கும், ஒரு சில பேருக்கு 12 மணி நேரம் இருக்கும். சில பேர் நல்லா படிப்பாங்க ஆனா பாஸ் ஆக மாட்டாங்க, சில பேர் சுமாரா படிப்பாங்க ஆனா பாஸ் ஆகிடுவாங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்ச்சி பெறுவதற்கு 12 மணி நேரம் படிப்பது சிறந்ததா அல்லது 4 மணி நேரம் படிப்பது சிறந்ததா? இதுல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டுமே முக்கியம் இல்ல. காரணம் என்ன தெரியுமா? டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் முடிக்க ஸ்டடி பிளான் இல்லாம 12 மணி நேரம் படிப்பதும் ஸ்டடி பிளான் உடன் 4 மணி நேரம் படிப்பதும் ரெண்டுமே ஒண்ணு இல்ல. ஏன்னா ஸ்டடி பிளான் இல்லாம நீங்க 12 மணி நேரம் படிச்சா நீங்க தோற்பதற்கான வாய்ப்பு அதிகம். ஸ்டடி பிளான் உடன் நீங்க 4 மணி நேரம் படிச்சாலே போதும், நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். நீங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வுல தோல்வி அடைவதற்கான முதல் காரணம் என்ன தெரியுமா? நீங்க டிஎன்பிஎஸ்சி சிலபஸை முழுமையா முடிச்சு தேர்ச்சி பெறுவதற்கு உண்டான ஸ்டடி பிளானை உருவாக்குற அறிவு உங்ககிட்ட இல்ல. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போற டிஎன்பிஎஸ்சி சிலபஸை முழுசா முடிக்கும் ஸ்டடி பிளான் மேக்கிங் மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணா உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஸ்டடி பிளான் உங்களாலேயே உருவாக்க முடியும். எந்த புத்தகத்தை எப்போது படிக்கணும், ஒரு நாள்ல என்ன முடிக்கணும், ரிவிஷன் எப்படி செய்யணும், எல்லா டவுட்ஸுமே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். இதுல முதல் விஷயம் என்னன்னா, ஏன் பல மாணவர்கள் தோற்கிறார்கள்? Why most aspirants fail? இதுதான் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுங்க. பெரும்பாலான ஆஸ்பிரண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, காலையில எழுந்தவுடன் இன்று என்ன படிக்கலாம் என்று யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதுதான் நீங்க பண்ற மிகப்பெரிய தவறு. நீங்க காலையில எழுந்த உடனே செயல்ல ஈடுபடணுமே தவிர என்ன செயல் செய்யலாம்னு யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் 99% மாணவர்களை தோற்கடிக்க செய்யுது. அப்படின்னா டாப் ரேங்கர்ஸ் ஃபாலோ செய்கிற சீக்ரெட் என்னவென்றால், நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் நாளில் நீங்கள் என்ன படிக்க வேண்டும் என யோசிக்க கூடாது. அதற்கு முன்பே உங்கள் கையில் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஸ்மார்ட் ஸ்டடி பிளான், ஸ்ட்ராட்டஜி பிளான் உங்ககிட்ட இருக்கணும். அப்ப படிக்கின்ற நாளில் நீங்கள் என்ன செய்யணும்? எக்ஸிகியூஷன், செயலில் மட்டும்தான் ஈடுபட வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் என்ன சொன்னார்னா, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்று சொன்னார். வருமுன் காப்பது சிறந்தது. படிக்க செல்லும் முன் என்ன படிக்க வேண்டும் என திட்டமிடுவது மிக மிக சிறந்தது. எனவே இதுவரைக்கும் நீங்க இந்த தப்பை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதற்கு மேல செய்யாதீங்க. ஸ்டடி பிளானை நான் சொல்ற மாதிரி கிரியேட் பண்ணுங்க. அடுத்த பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன செய்யறாங்க மாணவர்கள்னா, டைம் டேபிள் உருவாக்குறாங்க. டைம் டேபிள் என்பது வேறு, ஸ்மார்ட் ஸ்டடி பிளான் என்பது வேறு. டைம் டேபிள் என்பது 6 முதல் 7 மணி வரை, 9 முதல் 10 மணி வரை, 11 முதல் 12 மணி வரை என நேரத்தை குறிப்பிட்டு செயல்படுவது டைம் டேபிள். ஆனா ஸ்டடி பிளான் என்பது எப்பேற்பட்டாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் குறிப்பிட்ட குறிக்கோளை முடிக்க வேண்டும் என நினைப்பது ஸ்டடி பிளான். எனவே மாணவர்கள் டைம் டேபிள் உருவாக்குவதை விட ஸ்மார்ட் ஸ்டடி பிளானை உருவாக்க வேண்டும். டைம் இல்லாமல் சக்சஸ் கிடைக்கலாம், ஆனால் சிஸ்டம் இல்லாமல் சக்சஸ் கிடைக்காது. இதை உங்களுக்கு இன்னும் தெளிவா விளக்கணும்னா, ஒரு மாணவர் காலையில 5 மணிக்கு எழுகிறார், இன்னொரு மாணவர் காலையில 8 மணிக்கு எழுகிறார். இந்த இருவரில் யார் பாத்தீங்கன்னா ஜெயிப்பாங்க அப்படின்னா, 5 மணிக்கு எழுபவரும் ஜெயிக்கலாம், 8 மணிக்கு எழுபவரும் ஜெயிக்கலாம், இல்ல இருவரும் ஜெயிக்கலாம். அவங்க 5 மணிக்கு எழுந்தாலும் 8 மணிக்கு எழுந்தாலும் என்ன ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ண போறாங்க என்பதை வைத்துதான் அவர்களுடைய வெற்றி தீர்மானமாக போகுது. அப்ப டைம் இல்லாம கூட சக்சஸ் கிடைக்கலாம், ஆனா ஸ்டடி பிளான் போன்ற சிஸ்டம் இல்லாமல் கண்டிப்பாக சக்சஸ் கிடைக்காது. இப்ப நீங்க ஸ்டடி பிளானை உருவாக்குவதற்கு முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்று முதல் தேர்வுக்கு எவ்வளவு நாட்கள் இருக்கிறது என முதல்ல நீங்க கணக்கெடுக்கணும். 180 நாள் இருக்கலாம், 170 நாள் இருக்கலாம்,
150 நாள் இருக்கலாம். இந்த நாட்கள்ல உங்களுக்கு தினமும் எத்தனை மணி நேரம் படிப்பதற்கு முடியும் என்பதை நீங்க தான் கால்குலேட் செய்யணும். இப்போ ஃபுல் டைம் படிக்கிறவங்களா இருந்தா 8 இருந்து 12 மணி நேரம் படிக்கலாம். பார்ட் டைமா இருந்தா நீங்க 4 இருந்து 6 மணி நேரம் படிக்கலாம். இல்ல நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா ஒரு 4 இருந்து 5 மணி நேரம் அப்படி படிக்கலாம். 12 மணி நேரம் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு வெறும் 3 இருந்து 4 மணி நேரம் கிடைக்கிறதே மிகப்பெரிய விஷயமா இருக்கும். எனவே நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு தினமும் படிப்பதற்கு எவ்வளவு மணி நேரம் கிடைக்கும் என்பதை முதலில் கண்டுபிடிக்கணும். தேர்வுக்கு எத்தனை நாட்கள் இருக்குது என்பதை கண்டுபிடிச்சு மொத்தம் உங்களுக்கு எத்தனை மணி நேரம் இந்த தேர்வுக்கு இருக்கிறது என்பதை கால்குலேட் பண்ணணும். இப்ப 170 மணி நேரம் என்று எடுத்துக்கொள்கிறீர்கள். அதுல தினமும் உங்களுக்கு 5 மணி நேரம் மட்டும்தான் கிடைக்கும்னா மொத்தம் உங்களுக்கு படிப்பதற்கு எத்தனை மணி நேரம் இருக்கு? 850 மணி நேரம் உங்கள் கையில் இருக்கிறது. இந்த 850 மணி நேரத்திற்கு நீங்கள் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, டிவைட் த சிலபஸ். கொடுக்கப்பட்டிருக்கிற சிலபஸை நீங்க உடைக்கணும். அந்த சிலபஸை எப்படி உடைக்கணும்னா, தினசரி குறிக்கோள், வாராந்திர குறிக்கோள் மற்றும் மாதாந்திர குறிக்கோள் என உடைக்கணும். நம்ம சிவம்சே அகாடமியை உங்களுக்கு வருகின்ற குரூப் 4 தேர்வுக்கு ஒரு பக்காவான ஸ்டடி பிளான ஷெட்யூலா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க பயன்படுத்திக்கலாம். அதை நான் உங்களுக்கு டெலிகிராம்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த டெலிகிராமுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு கடைசியா நீங்க போய் எடுத்துங்க. அதுலயே உங்களுக்கு 3 நாட்களுக்கு ஒரு முறை, வாரத்திற்கு ஒரு முறை ரிவிஷன் ஷெட்யூல் என எல்லாமே கொடுத்திருப்போம். அந்த ஷெட்யூலுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஸ்டடி பிளான மேக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். எனவே அதை நீங்க டெலிகிராம்ல எடுத்துங்க. சிலபஸை நீங்க என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். தினசரி குறிக்கோளாகவும், வாராந்திர குறிக்கோளாகவும், மாதாந்திர குறிக்கோளாகவும் நீங்க உடைக்கணும். உடைச்சிட்டு அடுத்து நீங்க என்ன செய்யணும்னா 3 லேயர் ஸ்டடி மெத்தட ஃபாலோ பண்ணணும். அது என்ன 3 லேயர் ஸ்டடி மெத்தட்? ரீட், ரிவைஸ், பிராக்டிஸ். இந்த 3 லேயர் ஸ்டடி மெத்தட தான் தேர்வு வரும் வரை எல்லா நாட்களுக்கும் நீங்க பயன்படுத்தணும். ரீட், ரிவைஸ், பிராக்டிஸ் என்றால் முதலில் படிக்கணும். படித்ததை திரும்ப படிக்க வேண்டும். திரும்ப படித்ததை மதிப்பெண்ணாக மாற்ற வேண்டும். அதாவது புக்கு மட்டும் படித்தால் மார்க் வராது. நான் எல்லா புக்கையும் படிச்சுட்டேன், பாஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. அதை நீங்கள் பல முறை ரிவிஷன் செய்ய வேண்டும். ரிவிஷன் செய்தால் மட்டும் அரசு வேலை வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்க முடியாது. அதை மதிப்பெண்ணாக மாற்றக்கூடிய தேர்வுகளை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். தேர்வுகளை நீங்கள் எழுதினால்தான் மதிப்பெண்ணாக மாற்ற முடியும். 3 லேயர் ஸ்டடி மெத்தடை நீங்க தினசரி ஃபாலோ செய்த பிறகு டெய்லி ஃபார்முலா என்ற ஒன்றை கொண்டு வர வேண்டும். தினசரி நீங்கள் எப்படி இந்த 3 லேயர் மெத்தடை எவ்வளவு நேரம் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என கணக்கிடணும். இப்ப நீங்க 4 மணி நேரம் தான் தினமும் உங்க கையில இருக்குன்னா 30 நிமிஷம் முன்னாடி நாள் படிச்சதற்கு ரிவிஷனாக கொடுக்கணும். 90 நிமிஷம் புதிய டாபிக் படிக்கணும். 20 நிமிடம் நீங்க பிரேக் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 1 மணி நேரம் 60 நிமிஷம் நீங்க என்ன செய்யணும்னா MCQ, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும். 40 நிமிடம் கடைசியா என்ன செய்யணும்னா, நீங்கள் டெஸ்ட் எழுதுனீங்க இல்லையா, அந்த 60 நிமிஷத்துல என்னென்ன தவறு பண்ணீங்களோ அதையெல்லாம் அனாலிசிஸ் செய்யணும். இதை தான் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. எல்லாரும் தேர்வு எழுதுவாங்க, ஆனா தேர்வு எழுதுவதில் என்னென்ன தவறு செய்தோம் என்பதை அனலைஸ் செய்தல் கிடையாது. இதை 4 மணி நேரத்திற்கு. இதே உங்களுக்கு தினசரி 8 மணி நேரம் இருக்குன்னா ரிவிஷனுக்கு 1 மணி நேரம், நியூ டாபிக் 3 மணி நேரம், பிரேக் வந்து பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் 20 நிமிஷம்னு 2 முறை எடுத்துக்கலாம். அதற்கு பிறகு MCQ டெஸ்ட்டுக்கு நீங்க 100 நிமிஷம் எடுத்துக்கணும். தினசரி மிஸ்டேக் அனாலிசிஸ்க்கு 1 மணி நேரம் எடுத்துக்கணும். இந்த மிஸ்டேக் அனாலிசிஸை நீங்க தினசரி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் 175 பிளஸ் மேல போகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 155 என்ற ரேஞ்சில தான் இருக்கும். ஏன் இந்த 20 கொஸ்டின் அதிகமா இங்க வருதுன்னா, நீங்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்வது தடுக்கப்படும். நீங்கள் எந்த இடத்தில் தவறு செய்கிறீர்களோ அதை நீங்கள் குறைத்து கொண்டே வந்தால் உங்களுடைய மதிப்பெண் கூடும். எனவே அந்த மிஸ்டேக் அனாலிசிஸ் என்பது மிக மிக முக்கியமான விஷயம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல் 80-20 ரூல். நீங்க ஷெட்யூல்ல என்ன ஆட் பண்ணிக்கணும், ஸ்மார்ட் ஸ்டடி பிளான்ல என்ன ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா, எனக்கு முழுமையா சிலபஸ் படிக்கிறதுக்கு நேரம் இல்ல, குறைந்த அளவு ஸ்மார்ட் ஸ்டடி பிளான் போட்டு நான் அதிக மதிப்பெண் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 3 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணு. அது என்ன விஷயம்னா, TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துக்கிட்டு எந்தெந்த பகுதியில் இருந்து ரிப்பீட்டடாக கேள்வி வருகிறது என கண்டுபிடிங்க. எந்தெந்த கான்செப்ட்ல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின் வருதுன்னு கண்டுபிடிச்சு அதை மட்டும் படிங்க. இதற்கு பெயர் என்ன, நான் உங்களுக்கு முன்பே சொல்லி கொடுத்திருக்கேன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தட். எனக்கு படிப்பதற்கு அதிக நேரம் இல்லை,
ஆனால் நான் டிஎன்பிஎஸ்சியில் தேர்ச்சி பெற வேண்டும் என நீங்கள் நினைத்தால் நீங்கள் பின்பற்ற வேண்டியது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தட். சோ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தட் படி நீங்க ஸ்மார்ட் ஸ்டடி பிளானை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதிக மதிப்பெண் எடுக்க முடியும். அடுத்தது நீங்க கடைசியாக ஸ்டடி பிளானில் ஆட் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, ரிவிஷன் இல்லாமல் ஸ்டடி பிளான் தோல்வியில் முடியும். எனவே கண்டிப்பாக ரிவிஷனை செய்ய வேண்டும். தினசரி ரிவிஷன் செய்ய வேண்டும். 7 நாட்களுக்கு ஒரு முறை ரிவிஷன் செய்ய வேண்டும். 30 நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் ரிவிஷன் செய்ய வேண்டும். இந்த ரிவிஷன் செய்யாத மாணவர்கள் தான் தெரிஞ்ச கொஸ்டினையே பல முறை தவறு செய்வாங்க. காரணம் என்னன்னா, அவங்க ரிவைஸ் பண்ணல. இதுதான் ஆன்சர்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கடினமான சூழ்நிலை ஏன் ஏற்படுதுன்னா, ரிவைஸ் பண்ணாதான் சரியா தவறா என தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். எனவே இந்த ரிவைஸ் ஃபார்முலாவை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். நீங்க ஸ்மார்ட் ஸ்டடி பிளானை உருவாக்கும் போதே தினசரி ரிவிஷன் போடணும். 7 நாட்களுக்கு ஒரு முறை ரிவிஷன் போடணும். மாதத்திற்கு ஒரு முறை ரிவிஷன் போடணும். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த 5 மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் செய்ய வேண்டும். அதென்ன 5 மிஸ்டேக்? முதல்ல டைம் டேபிள தினசரி நீங்க சேஞ்ச் பண்ண கூடாது. ஒரு முறை ஸ்டடி பிளானை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்டடி பிளானை தான் கடைசி வரலையும் கொண்டு போகணும். நான் உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்கிறேன். அந்த ஷெட்யூல் படி உங்களுடைய ஸ்டடி பிளானை நீங்க கன்வெர்ட் பண்றீங்கன்னா அதை தான் எக்ஸாம் எல்லாம் கொண்டு போகணுமே தவிர நடுவுல வேற ஒரு ஸ்டடி பிளானை கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது, இன்னும் அடுத்த ஒரு 60 நாள் போன பிறகு இன்னொரு ஸ்டடி பிளானை கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னா எதுவுமே உருப்படாம போயிடும். அடிக்கடி ஸ்டடி பிளான் மாற்றுவது மிகப்பெரிய தவறு. அதற்கு அடுத்தது, ஒரே ஒரு புத்தகத்தை 10 முறை படிப்பவர் தான் ஜெயிப்பார், 10 புத்தகத்தை ஒரு முறை படிப்பவர் தோற்பார் என்ற ஒரு வாசகம் பாத்தீங்கன்னா காம்படேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கு. எப்பொழுதுமே சிறந்த ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுத்து அதை 10 முறை படிங்க. அப்படி படிச்சாதான் மனசுல நிற்கும். அதற்கு அடுத்தது, தேர்வு எழுதாமல் நீங்கள் இருக்கக்கூடாது. அந்த தவறை நீங்க கண்டிப்பா செய்யக்கூடாது. கண்டிப்பா தேர்வு எழுதணும். ரிவிஷன் பண்ணாம இருக்கக்கூடாது. அந்த தவறையும் நீங்க செய்யக்கூடாது. கடைசியாக, உங்களுடைய நிலையை, உங்களுடைய மதிப்பெண்ணை உங்களுடைய சக நண்பர்களோடு தயவு கூர்ந்து கம்பேர் செய்யாதீங்க. அப்படி கம்பேர் செஞ்சாலே உங்களுடைய கான்பிடன்ட் உடைஞ்சிரும். எனவே இந்த 5 மிஸ்டேக்கை தயவு கூர்ந்து நீங்கள் செய்தல் கூடாது. ஸ்டடி பிளான் என்பது அழகா இருக்கக்கூடிய PDF அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. ஸ்டடி பிளான் என்பது கன்சிஸ்டன்சியை உருவாக்கும் ஒரு சிஸ்டம். நீங்க அடுத்த 6 மாசத்துக்கு, அடுத்த 5 மாசத்துக்கு என்ன பண்ண போறீங்க என்ற பிளான் தான் ஸ்டடி பிளான். அதாவது கன்சிஸ்டன்சியை கொடுக்கக்கூடிய சிஸ்டம். ஒரு நாள்ல 12 மணி நேரம் படிப்பது சக்சஸா என்றால் கண்டிப்பாக கிடையாது. 180 நாளும் தொடர்ந்து படிப்பதுதான் சக்சஸ். இதை நீங்க செய்யறீங்களான்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. முதல் நாள் படிப்பீங்க, 2வது நாள் படிப்பீங்க, 4 நாள் காணாம போயிடுவீங்க. அப்படின்னா நீங்க கண்டிப்பா தோக்க போறீங்கன்னு அர்த்தம். எனவே ஒரு நாளில் 12 மணி நேரம் படிப்பது சக்சஸ் அல்ல. 180 நாட்கள் தொடர்ந்து படிப்பதுதான் சக்சஸ். எப்பொழுதுமே மோட்டிவேஷன் என்பது உங்களுடைய பிரெப்பரேஷனை துவக்கிதான் வைக்குமே தவிர உங்களுடைய சுய ஒழுக்கம், உங்களுடைய டிசிப்ளின் தான் உங்களை தேர்ச்சி பெற வைக்கும் என்பதை மறந்துடாதீங்க. இப்ப சொல்லுங்க, நீங்கள் கன்சிஸ்டன்சியா டிசிப்ளினோட கடைசி வரை உழைப்பதற்கு தயாரா என்பதை நீங்க கமெண்ட்ல பதிவிட்டு போங்க. நான் இப்ப உங்களுக்கு சொன்ன இந்த 10 விஷயங்களை ஃபாலோ பண்ணி நான் உங்களுக்கு வழங்கி இருக்கிற டெலிகிராம் ஷெட்யூலை உங்களுக்கு உண்டான ஸ்டடி பிளானா மாத்திக்கிட்டு அடுத்து வரப்போற தேர்வுல தேர்ச்சி அடைய முயற்சி செய்யுங்க. அடுத்த ஒரு மிக முக்கியமான பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.